நவம்பர் 10ஆம் தேதி திங்கட்கிழமை தெளிவான வானிலை அறிக்கை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த மாத இறுதியில் ஒரு புயல் நம்மளுடைய தமிழகத்துக்கு நெருக்கமாக வரப்போகுதுன்னு. உறுதியாகவே அது வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இன்னையிலிருந்து, அதாவது இன்னைக்கு நவம்பர் 10ஆம் தேதியிலேருந்து நவம்பர் இறுதி வரைக்குமே எப்படி மழைப்பொழிவு இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையத்திலேருந்து இன்னைக்கு காலையில் 8:30 மணிக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு. அந்த அறிக்கையில் அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி, தற்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வங்கக்கடல், குறிப்பாக கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. அதே போல நம்மளுடைய வடதமிழகத்தை ஒற்றிய அந்த வடதமிழக சுற்றுவட்டார பகுதிகளிலையும் ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. குறிப்பாக இந்த சுழற்சி இப்போ நம்மளுடைய வங்கக்கடலில், கிழக்கு மத்திய வங்கக்கடலில் நிலவக்கூடிய இந்த மேலடுக்கு சுழற்சி படிப்படியாக அது பார்த்தீங்கன்னா தாழ்வு நிலையாக மாறி நம்மளுடைய இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரப்போகுது. இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் மழைப்பொழிவு எங்கே கூடுதலாக இருக்க போகுது, படிப்படியாக மழை எப்படியெல்லாம் அதிகரிக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நமக்கு அந்த முக்கியமான செய்தியை சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்குங்க. அடுத்த 24 மணி நேரத்தில் நம்மளுடைய சென்னையிலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்தே படிப்படியாக பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக நம்மளுடைய கடலோர மாவட்டங்கள் ஒட்டு மொத்தமாக சென்னையில் ஆரம்பித்து செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், புதுச்சேரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடலூர், அதுக்கப்புறம் மயிலாடுதுறை, அதுக்கப்புறம் இங்கே நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளிலையும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். அதே போல் நம்மளுடைய இலங்கையிலையுமே பார்த்தீங்கன்னா தெற்கு இலங்கையில் மழைப்பொழிவு அடுத்த 24 மணி நேரத்தில் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். இப்போ பெய்யக்கூடிய மழைப்பொழிவு, இந்த இப்போ நம்மளுடைய கிழக்கு மத்திய வங்கக்கடலில் நிலவக்கூடிய இந்த மேலடுக்கு சுழற்சி படிப்படியாக தாழ்வு நிலையாக மாறி அது படிப்படியாக பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரும். இலங்கைக்கு மிக நெருக்கமாகவே பார்த்தீங்கன்னா நிலவும். இந்த சூழ்நிலையில் இப்போ இன்னைக்கு நவம்பர் 10ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 10, 11, 12, 13, 14, 15 தேதி வரைக்குமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான மழை, அவ்வப்போது விட்டு விட்டு மழை, டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும், தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், இந்த பகுதிகள்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா மிதமான விட்டு 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 மழை இருக்கும். நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நவம்பர் 13 வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நவம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் இடியுடன் கூடிய ஒரு மிதமான மழைக்கு தமிழகத்தில் வாய்ப்பு இருக்கு. இதில் மழை எப்போ ரொம்ப கூட போகுதுன்னா, அதாவது இந்த இலங்கைக்கு நெருக்கமாக இது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மேலடுக்கு சுழற்சியாக தான் நிலவிட்டு இருக்கு. நம்மளுடைய வங்கக்கடலில், மத்திய கிழக்கு வங்கக்கடலில் நிலவக்கூடிய மேலடுக்கு சுழற்சி தாழ்வு நிலையாக மாறி அது இலங்கைக்கு நெருக்கமாக வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு கரெக்டாக சொல்ல போனால் நவம்பர் 16, 17 தேதி ஆயிரும். அப்புறம் நவம்பர் 16, 17 தேதியில் இலங்கைக்கு நெருக்கமாக வந்த பிறகு மழையுடைய தீவிரம் படிப்படியாக நவம்பர் 16, 17, 18, 19, 20 இந்த 5 நாட்களும் மழையுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் ரொம்பவே கூடுதலாக இருக்கும். குறிப்பாக நமக்கு வடகிழக்கு காற்று இப்போ நாளையிலிருந்தே நவம்பர் 12, 13, அந்த 11, 12 தேதிகளிலிருந்தே வடகிழக்கு காற்று வந்துவிடும். குளிர்ந்த காற்று இந்த நவம்பர் 16, 17, 18, 19, 20 இந்த 5 நாட்களும் மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். ஏன்னா அந்த அந்த மேலடுக்கு சுழற்சி தாழ்வு நிலையாக மாறி இலங்கைக்கு மிக நெருக்கமாக நிலவப்போகுது. இலங்கைக்கு மிக நெருக்கமாக நிலவப்போகுது. குறிப்பாக இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்துருச்சுனாவே நமக்கு நவம்பர் 16, 17, 18, 19, 20 இந்த 5 நாட்களும் மழைப்பொழிவு படிப்படியாக ரொம்பவே கூடுதலாக மாறப்போகுது. அதனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அடுத்த 4-5 தினங்களில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக தமிழகத்தில் மழைப்பொழிவு கூடுதலாக மாறும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 20ஆம் தேதி வரைக்கும் சொல்லக்கூடிய வானிலை. இந்த 20ஆம் தேதிக்கு பிறகு அடுத்து ஒரு நிகழ்வு நம்ம சொன்னது போலவே தாய்லாந்து, அதாவது நம்ம புயல் சொல்லியிருந்தோம்ல சென்யார் புயல், அந்த சென்யார் புயல் தாய்லாந்து, அதுக்கப்புறம் நம்மளுடைய சுமத்ரா தீவு அருகே அங்கே உருவாகி அது சுழற்சியாகவே படிப்படியாக ஒரு நிலையையும் அடைந்து மிக நெருக்கமாக இலங்கைக்கு நெருக்கமாக குறிப்பாக நவம்பர், அதாவது ஒரு 20ஆம் தேதி கிட்டேயே அது அங்கே வந்துடும். நவம்பர் 23ஆம் தேதியிலேருந்து மழையுடைய தீவிரம் ரொம்பவே கூடுதலாக மாறி இந்த மாதம் இறுதி வரைக்குமே படிப்படியாக மழைப்பொழிவு கூடுதலாக மாறப்போகுது. நவம்பர் 23, 24, 25, 26, 27, 28 தேதிகளில் 23ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழை 24, 25, 26, 27, 28 தேதியில்
படிப்படியாக மாதம் முழுவதுமே மழைப்பொழிவு இருக்க போகுது. நம்ம இதை உறுதியாக சொல்கிறோங்க. நம்ம வந்து சும்மா வரும் போவோம் பெய்யாது வந்துக்கிட்டு இருக்கு வரப்போகுது அப்படின்லாம் சொல்லலை. உறுதியாக வருது. இப்போ நாளையிலேருந்து நவம்பர் இன்னைக்கு 10ஆம் தேதி, நாளைக்கு 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, இந்த 15ஆம் தேதி வரைக்கும் கிழக்கு கடற்கரை ஓரங்களில் குறிப்பாக வந்து திருவள்ளூர் முதல் நம்மளுடைய நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை ஓரங்கள், குறிப்பாக நம்மளுடைய கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடலோரங்களில் ஆங்காங்கே மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இலங்கையுடைய தெற்கு பகுதியில் மழைப்பொழிவு ஆங்காங்கே வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். இலங்கை முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா மழையுடைய தீவிரம் நவம்பர் குறிப்பாக வந்து நமக்கு 15ஆம் தேதி வரைக்குமே இலங்கை முழுவதுமே படிப்படியாக மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும். நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த சுழற்சி இப்போ வந்து மேலடுக்கு சுழற்சியாக நிலவுகிறது, தாழ்வு நிலையாக மாறி அது படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா தாழ்வு நிலையாகவே இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து நீடிக்கும். இதன் காரணமாக இலங்கையுடைய ஒட்டுமொத்த பகுதிகள், தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பகுதிகளும் நவம்பர் 16, 17, 18, 19, 20 தேதிகளில் நல்ல மிகப்பெரிய நல்ல மழைப்பொழிவை பெறப்போகிறது. இப்போ நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் வந்து பெரிய மழைப்பொழிவை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. வரும் போகும் இப்படி தான் இருக்கும். நவம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு ரொம்ப கூடுதலாக இருக்கும். அதன் பிறகு அந்த 20ஆம் தேதி வரைக்கும் மழை பெஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓஞ்சி போய் அதுக்கடுத்த அடுத்த சுழற்சி ஒன்று வரும். அந்த சுழற்சியோட எல்லாமே ஒன்றிணைந்த சுழற்சியாக ஒரு புயலாகவே இந்த மாத இறுதியில் சென்னியார் புயலாக வந்து நீடிக்க போகுது. அதனால் இந்த மாத இறுதி வரைக்கும் நீங்கள் பொறுத்துருங்க. நேற்று கூட நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், மழையே பெய்யலைன்னு. அந்த மழை பெய்யாமல் இருக்குல்ல, இன்னைக்கு கூட சொல்ல போனோம்னா நமக்கு இயல்பை ஒட்டி வந்துருச்சு வடகிழக்கு பருவமழை. அதனால் இந்த மாத இறுதியில் நீங்கள் நினைக்கக்கூடிய மழைப்பொழிவு உறுதியாக இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து புயல் உருவாகுது, தாழ்வு நிலை உருவாகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் என்னென்னா ஒரு எதிர்பார்ப்பு தான். இப்போ என்ன சொல்கிறோம், புயல் உருவாகுன்னு சொல்கிறோம். நம்ம இந்திய வானிலை மையத்தில் எவ்வளோ பேர் அறிஞர்கள் இங்கே அவங்களுக்குன்னு அவங்களுடைய வேலையே வந்து ஆராய்ச்சி துறை தான். எந்த புயல் நம்ம தமிழகத்துக்கு வருது, இந்தியாவுக்கு வருது, குறிப்பாக இந்தியாவில் எந்தெந்த பகுதிகளில் வெப்பநிலை எப்படி இருக்குது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்திய வானிலை மையம் அதற்குண்டான நேரத்தில் அவங்க எல்லாத்தையுமே அறிவிப்பாங்க. நம்ம சென்னை வானிலை மையமும் அறிவிப்பாங்க. அதை அறிவிக்கும் போது நம்ம சேனலில் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நம்ம எதிர்பார்க்கிறது நவம்பர் 15 வரைக்கும் மிதமான மழை, அவ்வப்போது விட்டு 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 மழை இப்படி இருக்க போகுது நாளையிலேருந்து. அதுக்கப்புறம் நவம்பர் 16ஆம் தேதியிலேருந்து மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும். காரணம் என்னென்னா கிழக்கு காற்று அந்த நிகழ்வு நெருக்கமாக வரும். இப்போ மேலடுக்கு சுழற்சியாக இருக்கிறது தாழ்வு நிலையாக மாறி இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரும். மிக நெருக்கமாக வந்து மழைப்பொழிவை மறுபடியும் தீவிரப்படுத்திய பிறகு படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நிகழ்வு நம்மளுடைய சுமத்ரா தீவு அந்த அருகே அங்கே மலேசியா இந்த பகுதியிலேருந்து அங்கேருந்து வரக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு புயலாக கூட அது மாறி வந்து நிலவக்கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாத இறுதியில். அதனால் மாத இறுதி வரைக்கும் குறிப்பாக இந்த விவசாய பெருங்குடி மக்கள், நம்மளுடைய டெல்டா மாவட்ட விவசாயிகள், குறிப்பாக ஒட்டுமொத்த மாவட்ட விவசாயிகளும் இந்த மாத இறுதி வரைக்கும் இப்போ உங்களுக்கு ஏதாவது பணிகளை நீங்கள் பார்க்கணுன்னா நவம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பார்த்து வச்சுறது நல்லது. நவம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் தண்ணி கட்டுறது இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே பண்ணிக்கோங்க, ஆயத்தமாக இருங்க. நவம்பர் 15க்கு பிறகு ஒரு நாள் கூட உங்களுக்கு ஓய்வு கிடைக்காது. நவம்பர் 15க்கு பிறகு மழைப்பொழிவு படிப்படியாகவே அதிகரிக்கக்கூடும். அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் வந்து சில நாட்கள் இடைவெளி இருந்தாலும் அதை நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் ஒரு வேலை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா 15ஆம் தேதிக்கு முன்னாடியே பண்ணிடுங்க. இப்போதைக்கு நீங்கள் போய் புதுசாக எதுவும் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். 15ஆம் தேதிக்கு முன்னாடியே எல்லா வேலைகளையும் முடிச்சிருங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு எந்த வேலையும் ஆரம்பிக்காதீங்க. வானிலை சார்ந்த நண்பர்களுக்கு நான் அதை தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் அதாவது தென் மாவட்டங்களில் இருக்கலாம், மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களில் இருக்கலாம், எல்லா பக்கமுமே மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்க போகுதுங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும். தென் மாவட்டங்களில் இடைவிடாத மழை வந்து இருந்து கொண்டே இருக்கும். தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இலங்கையில் மிகப்பெரிய மழைப்பொழிவு இருக்க போதுங்க. இலங்கையில் மிகப்பெரிய மழைப்பொழிவு உறுதியாக இருக்குது. ஏன்னா இந்த நிகழ்வே இலங்கைக்கு நெருக்கமாக வரப்போது. அடுத்து வரக்கூடிய பெரிய நிகழ்வுமே எல்லாம் ஒன்றிணைந்து சேர்ந்து இலங்கைக்கு நெருக்கமாக தான் வரப்போகுது. இலங்கைக்கு நெருக்கமாக வந்துச்சுனாவே உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் மழை கொட்டுன்னு கொட்டி போயிடும்.
எல்லாம் இலங்கைக்கு வரும்போது தான் அந்த சுழற்சியோட அந்த அந்த தாழ்வு நிலையோ இல்லை தாழ்வு மண்டலமோ இல்லை மிகப்பெரிய புயலோ அதுக்கு வந்து நல்ல சர்க்குலேஷன் அந்த அந்த சைக்ளோனிக் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஏர் சர்க்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வங்கக்கடலில் நிலவுது. அதே போல் வட தமிழகத்திலே நிலவிக்கிட்டு இருக்கு. 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா நிலவிக்கிட்டு இருக்கு மேலடுக்கு சுழற்சியாக. அந்த மேலடுக்கு சுழற்சி படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகரும். அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து நெருக்கமாக இலங்கைக்கு நெருக்கமாக வர வர மழைப்பொழிவு மேலும் கூடுதலாக மாறலாம். அந்த மேலடுக்கு சுழற்சி ஒரு தீவிர சுழற்சியாக மாறி வரலாம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி.